இப்போ நான் கொடுத்துருக்க இந்த கிளாத்தை நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த கிளாத்தை நல்லா விரிச்சுக்கோங்க. விரிச்சுட்டு இந்த கார்னர் சைடு எடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கார்னர்லேயும் மொத்தம் 4 கார்னர் இருக்கும். ஒவ்வொரு இது முடிகிறப்பையும் நீங்கள் கார்னர் டு கார்னர் நீங்கள் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரிங்கை எடுத்துக்கலாம். அவுட்டர் ரிங்கை மேலே வச்சுட்டு இன்னர் ரிங்கை கீழே வச்சுக்கிறோம். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த அவுட்டர் ரிங்கை அப்படியே இது மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சு இந்த மாதிரி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிட் ஆயிடுச்சா? இப்போ இது வந்து லூஸாக இருக்குது. இந்த மாதிரி லூஸாக இருக்கிறதுல நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதை நம்ம டைட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் லூஸாகவே இருக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணலான்னா, இப்படி இந்த சைடு இப்படி மெதுவாக கிளாத்தை வந்துட்டு இந்த மாதிரி மெதுவாக நீங்கள் இந்த மாதிரி இழுத்து விடுங்க. இழுத்து விட்டிங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு டைட் ஆகிட்டே வரும் கிளாத்து. ஸோ எந்த பக்கம் சுருக்கம் இருக்கோ அந்த பக்கம் அப்படியே சுற்றிலும் இந்த ஃப்ரேமை சுற்றிலும் கிளாத்தை இழுத்து விட்டுட்டே வாங்க. ஃப்ரேம் நகரும், அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா கலண்டுரும். இந்த மாதிரி ஆயிடுச்சா? கொஞ்சம் டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த நட்டையும் கொஞ்சம் டைட் பண்ண பாருங்கள். டைட் பண்ணிவிட்டு இப்போ எங்கேயாவது சுருக்கம் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல சுருக்கம் இருக்குது. இந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி இழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த சுருக்கம் போயிடும். இந்த மாதிரி சுருக்கமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக அந்த கிளாத் வந்து ஃபிட்டாகி இருக்கணும். இந்த மாதிரி அழுத்தினா இந்த மாதிரி போகக்கூடாது. இந்த மாதிரி சவுண்டு கேட்கணும். கேட்குதா? ஸோ அதை நல்லா டைட் பண்ணிக்கலாம். நல்லா டைட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு வாட்டி இந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்து மறவே மாறாது. இப்போ இதில் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.